பாசத்திற்குரிய மேலூர் பெரியாறு பாசன விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வர்த்தக சங்க பிரமுகர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெரியாறு பாசன விவசாய சங்க தலைவராக எங்கள் அப்பா இறந்த பின்னாடி இப்போ 5 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எல்லா சேவையும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எலெக்ஷனில் நான் மேலூர் சட்டசபை தொகுதியில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுறேன். எனக்கு கம்ப்யூட்டர் சின்னம் தேர்தல் கமிஷனால் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது நம்ம சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஏண்டா அது மாற்றத்துக்கான சின்னம் கம்ப்யூட்டருங்கிறது. அது நம்மளுக்கு அந்த சின்னம் கிடைத்தது பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. நம்ம அந்த சின்னத்தை வச்சு இந்த விவசாயத்தில் புரட்சி பண்ண முடியுன்றது அது என்னால் தான் பண்ண முடியும்ட்டு தேர்தல் கமிஷன் நிரூபித்திருக்கிறது. அதற்கு நன்றி. தியாகசீலர் கக்கனுக்கு அப்புறம் மேலூர் தொகுதியில் எந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அவர் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நூற்பாலை கொண்டாந்தார், சிமெண்ட் ரோடு போட்டார், விவசாய கல்லூரி கொண்டாந்தார். அதுக்கப்புறம் எந்த அரசும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பெரிய வளர்ச்சியாக எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன். அதனால் இந்த முறை ஓட்டு போடுவது எனக்காக அல்ல, உங்களுக்காக, நமது மேலூரின் வளர்ச்சிக்காக. ஓட்டு போடும்போது கம்ப்யூட்டரை நினைவில் கொள்ளுங்கள். 11வது சின்னம் நமது கம்ப்யூட்டர். அந்த சின்னத்தை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஓட்டு போடும்போது இந்த முல்லை பெரியார் தண்ணியை நினச்சிக்கிறங்க. இந்த தண்ணி கொண்டு வர்றதுக்கான சின்னம் தான் கம்ப்யூட்டர். அதாவது நான் எங்கள் சங்கத்து மூலமாக தான் தண்ணி கொண்டாடணும். அப்போ தான் இந்த விவசாயத்தை இங்கே தலைக்க வைக்க முடியும். அதனால் எல்லாரும் 11ல் இருக்க கம்ப்யூட்டரை நினைவில் கொள்ளுங்கள். நினைவில் கொண்டு அனைவரும் கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படியும் உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பையும் வழங்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்க அப்பா உழைக்காம எந்த காசையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் 80 வயசுல கூட தள்ளாடி போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் நடத்திட்டு இருந்தார். அது ஜெயிக்கணும்னு விட அப்படியா இருந்தார். அவருடைய உறுதி எனக்கு தெரியும். 79ல முல்லை பெரியார் அணை வீக்கா இருக்குன்னு நீர்மட்டத்தை குறைச்சிட்டாங்க. அணையை பலப்படுத்தின பின்னாடி அரசாங்கம் எதுவும் மூவ் பண்ணல. எங்க அப்பா மெட்ராஸ்ல போய் வக்கீல்லாம் ஆலோசனை கேட்டாங்க. அவர் 80 வயசுல கூட தள்ளாடி போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை நடத்திட்டு இருந்தாரு. அது ஜெயிக்கணும்னு விட அப்படியா இருந்தாரு. அவருடைய உறுதி எனக்கு தெரியும். நம்ம அடுத்த தலைமுறைக்காவது இந்த தண்ணி பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறோம். இந்த தண்ணியை நினைச்சுக்கிறீங்க. இந்த தண்ணியை தான் எங்க அப்பாவும் கொண்டு வர பாடுபட்டாரு. நானும் இத்தனை காலமா உங்களுக்காக பாடுபட்டு இருக்கேன். இந்த தண்ணியை நினைச்சிட்டு நீங்க எல்லாம் எனக்கு வாக்கு போடணும் அன்போட கேட்டுக்கிறேன். மேலூர் தொகுதியில் அன்னை விவசாய சங்க தலைவர் அன்னை முருகனை நிற்கிறாங்க. மேலூர் பகுதியில் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த முல்லை பெரியார் பாசன பகுதியாக இருக்க அந்த மேலூர் பகுதிகளுக்கு ஒரு விவசாயியே முன்னெடுத்து இந்த மேலூரை காக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக நினச்சி இப்போ இந்த வேட்பாளர் பதவிக்கு நிற்கிறாங்க. அவரை மேலூரில் எந்த கட்சியும் செய்யாத சாதனையை செய்ய காத்திருக்காங்க. மக்கள் நம்பி வாக்களிக்கணும். இந்த விவசாயியை வெற்றியடை செய்யணும். நமது விவசாயிகளின் சின்னம் கம்ப்யூட்டர் சின்னம். மேலூரில் ஒரு மாற்றம் வேண்டும். கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு வாக்களித்து அண்ணனை பெரியாரையாக வெற்றியடை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.